வெல்கம் டு பச்சை விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமியா மேகி தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் எண்ணெயும் உப்பையும் வந்து போட்டு கொதிக்க விட்டுட்டேன். கொதித்த பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் சேமியா போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் வந்து சேமியா போடுறேன். இப்போ வந்து நான் வந்து சேமியா போட்டாச்சு. இது வந்து நல்லா நம்ம வந்து கலக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து டக்குன்னு வெந்துடும் அப்படின்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சுடு தண்ணியில் போட்ட உடனே கொஞ்சம் கலக்கிட்டு நீங்கள் வந்து எடுத்துடணும். ஏன்னா அப்புறம் ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேகி செய்ய முடியாது. அதனால தான் இப்போயே பாருங்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதுவாகிடுச்சு. நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டிடலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொட்டி ஆற வச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஆவி பறக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலரி ஊட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆறிட்டோம். அதுக்குள்ளே இது வந்து பார்த்திங்கன்னா ஆறட்டும். நல்லா வந்து ஆறினா உதிரியாக வந்து பார்த்திங்கன்னா வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட்டு, கோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிஞ்சு வச்சாச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேகி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாத்தையும் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்க விட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தை அதாவது தக்காளி எடுத்து போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டுக்கலாம். ஓகேங்களா, நல்லா கலரி விட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இருக்கும். தக்காளியை வந்து நம்ம வந்து போட்டு நல்லா கலரிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலரி விட்டுக்கணும். கலரி விட்ட பிறகு நம்ம வந்து தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தக்காளியை போட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட்டும் கோஸும் போட்டு நல்லா வதக்கணும். இதனுடைய பெரிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா வதக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நின்றுக்கிட்டே வரணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். ஓகேங்களா, வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கேரட் போட்டுக்கலாம். கேரட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கேரட் வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி போட்ட பிறகு நம்ம வந்து இதே கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோஸையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஸையும் போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கோஸை வந்து உறுதியாக வந்து நிறைய கோஸ் வந்து போட்டுக்கலாம். ஒரு முழு கோஸை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கோஸ் வந்து பார்த்திங்கன்னா சுருண்டிடும் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முழு கோஸையும் வந்து போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். கலரிட்டு காமிக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அது வதக்க வரைக்கும் இப்போ நம்ம வந்து சேமியா என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். காஞ்சி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா உருதாக வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடுச்சு. இப்போது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா காற்றுல வந்து இன்னும் நல்லா நம்ம கையை வச்சு உறுதியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்தமாரி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சேமியா கலரும் போது எப்படி சொல்கிறது, இப்படி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிடிச்சிக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பிடிச்சி விடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஸ் போட்டு நல்லா வந்து கலரி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வேகிறதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டு விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் வந்து சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் மேகி மசாலா தான் வந்து சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சேர்த்துடலாம். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலரி விட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னிங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து
கரம் மசாலா இருந்துச்சுன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் மேகி மசாலா வந்து போட்டிருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மிளகாத்தூள் போடணும், மேஜிக் மேகி மசாலா போடணும். மேஜிக் மேகி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா இருக்கும் இல்லையா, அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் நல்லா கலரி விட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் வந்து இதெல்லாம் வந்து இப்படி நவுத்தி விட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம செஞ்சதில் வந்து இப்படி நவுத்தி விட்டுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து 4 முட்டை, உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதில் வந்து இந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருந்துருக்கீங்க இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம ஆம்லேட் போட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக வந்து வரணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. இதுமாரி தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடச்சி வந்து கலரலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம கெட்டியாகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேமியா போட்டுடலாம். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் தான், கெச்சப் வந்து ஊற்ற போகிறோம். எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ வந்து ஊற்றிக்கோங்க. இதுனா எங்கள் ஃபேமிலி அதிகன்றதுனால நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நிறையா வந்து ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி நம்ம வந்து கலரி விட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் கலர முடியல, அதனால் எங்கள் அம்மா வந்து கலர்றாங்க. என்னால் பார்த்திங்கன்னா சாஸ் ஊற்றிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? நல்லா கலரி விட்ட பிறகு பார்க்கலாம். நல்லா வந்து கலக்கணும், அடியிலேருந்தே எடுத்து கலக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாஸ் வந்து நல்லா மேலே வந்து அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாஸ் நம்ம சேமியாக்கு மேலே ஊற்றும் போது நல்லா வந்து கலரிக்கணும். இந்த மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வரணும். ஓகேங்களா? நல்லா வந்து கலரிக்கோங்க. கலரிட்டு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கலரியாச்சு, இன்னும் கொஞ்சம் கலரணும். கலரிட்டு இன்னும் கொஞ்சம் சாஸ் வேணும்னா சாஸ் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மேஜிக் மேகி மசாலா கூட கொஞ்சம் மேலே போட்டுக்கிட்டு கலரிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரியாச்சு. இன்னும் கொஞ்சம் கலரணும். இந்த கலரில் அந்த வெள்ளை கலர் இருக்குங்க இல்லையா, சீமியா கலரு, அதெல்லாம் வந்து தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி நம்ம கலரிக்கணும். ஓகேங்களா? வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாததுனால உப்பு போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலரிக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கலரிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா கலரியாச்சு. ஸ்டவ்வும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு பிளேட்டில் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி எங்கள் அக்கா கிட்ட கொடுக்கலாம். அவள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து கொடுக்கலாம். இந்தா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்கான். ஓகே, இப்போ நம்ம வந்து அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.